رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي ربنا زدنا علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு கீது ஜன்னாயம். தஸ்னிம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். நான் என்ன கொஷின் கேட்டேன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது எத்தனை ஒட்டகங்களை அவர்களது கரங்களாலேயே தக்பீர் சொல்லி அறுத்தார்கள்? இதுக்கான ஆன்சர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மொத்தம் 100 ஒட்டகங்களை குர்பானி கொடுத்தார்கள். அதில் 63 ஒட்டகங்களை தம் கையால் அறுத்து பலியிட்டார்கள். பரக்கத்தான இந்த ஜுமா நாளில் உங்கள் முழு கஷ்டங்களையும் நீக்கி வீட்டிற்கு பரக்கத்தை கொண்டு வரும் ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பொதுவாக நமக்கு கவலை தரும் விஷயங்களில் மிக முக்கியமானது கடன். வசதி உள்ளவர்களுக்கும் சரி, வசதி இல்லாதவர்களுக்கும் சரி, அவரவர் சக்திக்கு ஏற்ப கடன் இருக்கும். அதன் மூலமாக தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுவாங்க. அப்படி கடனால் அவதிப்படுபவர்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய பதிவாக இந்த பதிவு இருக்கும் இன்ஷா அல்லாஹ். மலையளவு தங்கம் கடனாக இருந்தாலும் சரி, அவை எல்லாம் அடைந்து நீங்களும் வசதியாக வாழ்ந்து மற்றவர்களுக்கும் நகை வாங்கி கொடுக்கும் சூழ்நிலை ஏற்படும். இந்த துவாவை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுத்தந்துள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிறைய கடன் இருந்தது. அதனால் அவர் அவஸ்தைப்படுவதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை கற்றுத்தந்தார்கள். இந்த துவாவை ஓத ஆரம்பித்த சில நாட்களுக்குள் மிகப்பெரிய ஒரு தொகை அவர்களுக்கு கிடைத்தது. அதில் கடனை அடைத்தார்கள். அவர்கள் குடும்பத்திற்கு நல்ல தொகையும் தந்தார்கள், நகையும் வாங்கி தந்தார்கள். பிறகு சிறிது தொகையும் அவர்கள் கையில் இருந்தது. அவ்வளவு சிறப்பான அந்த துவா என்னன்னு பார்க்கலாம். அல்லஹும்ம ஃபாரிஜல் ஹம்மி காஷிஃபல் கம்மி முஜீப தஅவத்தில் முத்தர்ரீன் ரஹ்மானத் துன்யா வல் ஆখিরাতি வரஹீமஹுமா அன்த தர்ஹமுனி ஃபர்ஹம்னி பிரஹ்மத்தின் تغنيني بها عن رحمتي من سواك. اللهم فارج الهم كاشف الغم مجيب دعوة المضطرين رحمن الدنيا والآخرة ورحيمهما أنت ترحمني فارحمني برحمة تغنيني بها عن رحمتي من سواك. கடன் அதிகம் உள்ளவர்கள், வறுமையில் உள்ளவர்கள் இந்த துவாவை அதிக எண்ணிக்கையில் ஓதுங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு ஓதுங்க. குறிப்பாக ஃபஜர் தொழுது ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் காணாத புறத்திலிருந்து எல்லாம் ரிசுக் வர ஆரம்பிக்கும். உங்கள் தேவைக்கு போக மீதி பணம் எப்போதும் உங்கள் கையில் இருக்கும். மற்றவர்களுக்கும் தாராளமாக உதவி செய்யும் அளவுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படும். இந்த வீடியோவை பார்க்குற யாரெல்லாம் கடனால், வறுமையால், கவலையில் உள்ளீர்களோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் அனைத்து கடன் கஷ்டங்களையும் நீக்கி பரக்கத் செய்வானாக. ஆமீன். ஓகே, இப்போ ஃபைனலி கொஷின் டைம். விண்ணில் தீர்மானிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து ஜோதிடர்களுக்கு அறிவிப்பவர்கள் யார்? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.